ஜேடிகே நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். சீனியர் சாராஸ் வழங்கும் தேவனும் மனிதனும் என்னும் தொடரில் நாம் பார்க்க இருக்கும் வேதாகம நூல் உன்னதப்பாட்டு. ஜெபம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற பிதாவே, வேதத்தின் மறைப்பொருள் உம்முடையது, நாங்கள் ஒன்றும் அறியோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதப்பாட்டு அந்த தலைப்பை கேட்கின்ற போதே அதனுடைய உன்னதம் என்ன என்பது நமக்கு புரியும். இது பாடப்பட்ட காலம் கிமு 960. இது சாலமோன் ராஜாவால் பாடப்பட்டது. அதற்கான ஆதாரம், அவர் ராஜாவான பின்பு பாடப்பட்டது என்பதற்கான ஆதாரம் உன்னதப்பாட்டு 3ஆம் அதிகாரத்திலேயே இருக்கிறது. அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் என்று. இந்த உன்னதப்பாட்டு யூதர்களின் பண்டிகை நாட்களில், குறிப்பாக பஸ்கா பண்டிகையின் போது அது பாடப்படுவதாக கூறப்படுகிறது. இது ஒரு உன்னதமான பாட்டு. ஆண்டவர் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த உச்சிதமான பொருட்களால், உன்னதமான வார்த்தைகளால், உயரிய ஓமை உருவகங்களால், உண்மையான அன்பு வெளிப்பாடாய் எழுதப்பட்ட அழகிய ஒரு தெய்வீக காதல் பாடல். இலக்கிய சுவையாகட்டும், காவிய நடையாகட்டும், காதல் மொழியாகட்டும், வர்ணிக்கும் வார்த்தைகளாகட்டும், அத்தனையும் உன்னதம் உன்னதம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு உயரிய காவிய நடை என்று நாம் யோசித்து பார்த்தால், ஆண்டவனின் அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய அன்பு நீளம், ஆழம், அகலம், அறிய முடியாத அன்பு. அந்த அன்பை உன்னதப்பாட்டு முழுக்க நாம் காண முடிகின்றது. கடவுளும் மனிதனும் அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்ற 5, 6, 7ஆம் அதிகாரங்களை நாம் பார்க்கின்ற போது உன்னதப்பாட்டின் உச்சிதம் எனலாம். அத்தனை அன்பும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மாறுபட்ட நூல். ஏன்னா இந்நூல் பழைய ஏற்பாட்டில் அமைந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே வைத்து நாம் நோக்கக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதி மனிதன் மீது ஆண்டவர் அதிகமான அன்பு செலுத்தினார். உடன் நடந்தார், உரையாடினார், உலாவினார். ஆனால் கீழ்ப்படியாமை அவர்களை பிரித்தது. முற்பிதாக்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். அவர்களுடைய சந்ததியை தம் சொந்த ஜனம் என உரிமை பாராட்டினார். ஆனால் அவர்களோ பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு விலகி போனார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிற ஆண்டவராக, கண்டிக்கிற ஆண்டவராக, தண்டிக்கிற ஆண்டவராக, இப்படி நாம் பழைய ஏற்பாட்டு நூற்களில் அவரை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் விலகி போக துடிக்கும் மனிதனும் அவனை அரவணைத்து கொள்ள துடிக்கும் ஆண்டவனுடைய அன்பும் வெளிப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம் என்றால், அவர் வான மகிமையையே துறந்து மனிதனை அணைத்து கொள்வதற்காக பூமிக்கு வந்தவர். அவருடைய அன்பில் ஜாதி மத பேதமில்லை, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லை. பாதுபட்சமற்ற அன்பை உலக மக்கள் அத்தனை பேருக்கும் செலுத்தினார். யார் யார் தன்னிடம் வந்தார்களோ அத்தனை பேரும் அவருடைய அன்பை கண்டுகொள்ளும்படியாக அவர் உலாவினார். அந்த அன்பு மனிதனுக்கு புரியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களால் காட்டி கொடுக்கப்பட்டார், மனிதர்களால் தண்டிக்கப்பட்டார், மனிதர்களால் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய அளவற்ற அன்பின் வெளிப்பாடு சிலுவை மரணம். ஆனால் மனிதனில் அன்பே இல்லை. ஆக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலும் பார்த்தால் ஆண்டவருடைய அன்பு முழுமையாக வெளிப்படுகின்றது. ஆனால் மனிதனில் அன்பில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற உன்னதப்பாட்டு என்னும் நூல் முழுமையாக மாறுபட்ட நூல். முழுக்க முழுக்க கடவுளின் அன்பும் அதற்கு இணையாக கடவுளை நேசிக்கின்ற மனிதனுடைய அன்பும் அதில் வெளிப்பட்டு நிற்கின்றது. எனவே இந்த நூலில் மாத்திரம்தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான
சரிசமமான அன்பை நாம் காண முடிகின்றது. இதனை பாடியவர் சாலமோன் ராஜா. மிகப்பெரிய ராஜா, உலக ஞானி, உலக ராஜாக்கள் வியக்கும்படியாக இருந்தவர், அழகு நிறைந்தவர், பூமியிலே முதல் தேவாலயத்தை கட்டியவர், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர். இவை மட்டுமல்லாது 700 மனைவிகளோடும் 300 மறுமனையாட்டிகளோடும் ஆக மொத்தம் 1000 பெண்களோடு வாழ்ந்தவர். நினைத்து கூட பார்ப்பதற்கு முடியாத அளவிற்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். உலகத்தில் அத்தனை அனுபவங்களையும் சம்பிரமமாக அனுபவித்தவர். அழகழகான 1000 பெண்களோடு வாழ்ந்த அவருடைய வாழ்வை 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஸ்திரீகள் அவரது இருதயத்தை விலக பண்ணினார்கள். ஆக அப்படி பெண்களோடு வாழ்ந்த அவர், அத்தனை பெண்களை ரசித்த அவர் விழுந்து போய்விட்டார். ஆண்டவனை விட்டு விழுந்து போய்விட்டார். பாவத்தில் விழுந்து போய்விட்டார். அதன் பின்பதாக அவர் ஆதியில் இருந்த அன்பை நினைத்து பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் தாவீதை ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே கட்டுவான் என்று சொல்லி அதை செய்த சாலமோன், அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி நின்றது. அதை அவர் நினைத்திருக்கலாம். ஆதியில் கொண்டிருந்த அன்பும் அதற்கு பின்பாக அவர் உணர்ந்த பின்பாக கொண்டிருந்த அன்பும், உன்னத பாட்டு முழுக்க ஆண்டவரையே மணவாளனாக நினைத்து, தன்னை மணவாட்டியாக நினைத்து, முழு அன்பும் எப்படி 1000 பெண்கள் மீது அன்பு வைத்தாரோ, அவர்கள் தேவனை விட்டு தன்னை வழிவிலக பண்ணினார்கள் என நினைத்தாரோ, அதற்கு அதிகமான அன்பை அவர் ஆண்டவர் மீது செலுத்தி இருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு தான் உன்னத பாட்டு. அப்போ உன்னத பாட்டினுடைய அமைப்பு அவர் எப்படி அமைக்கிறார்னா, ஆண்டவர் மணவாளன், சாலமன் மணவாட்டி. சாலமன் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதியாக நிற்கின்றார், நமக்கு பிரதிநிதியாக நிற்கின்றார். அப்படி என்றால் உன்னத பாட்டில் தேவனும் மனிதனும் என்னும் தலைப்பை மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், கடவுளும் நானும். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லிக்கொள்ளலாம், கடவுளும் நானும். கடவுளுடைய அன்பு, நேசம், காதல் அத்தனையும் மனிதனிடம் அப்படியே பிரதிபலிக்கப்படுகின்றது. அதனை ஏற்றுக்கொண்ட மனிதனும் அதனை அப்படியே பிரதிபலிக்கின்றான். அவரை தேடுகின்ற மனிதனாக, நேசரை, என் நேசரை பார்த்தீர்களா, என் ஆத்ம நேசரை பார்த்தீர்களா என்று தேடுகின்ற மனிதனாக, அவர் சத்தம், அவர் வந்துவிட்டு போன பின்பும் இது அவருடைய சத்தம் அல்லவா என்று அந்த சத்தத்தை அறிகின்ற பண்பும், அவருடைய அன்பை புரிந்து கொண்ட நிலையும், இதையெல்லாம் நம்ம உன்னத பாட்டில் பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் எந்த அளவிற்கு அன்பை செலுத்தினாரோ அதே அளவிற்கு அன்பை உன்னத பாட்டு தலைவியிடம் நாம் காண முடிகின்றது. இது வேதாகம புத்தகத்திலே 65 நூற்களிலும் இல்லாத ஒரு புதுமையை, இல்லாத ஒரு பேரன்பை, மனிதனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு பேரின்ப காப்பியமாக அமைந்திருக்கின்றது. அதில் வருகின்ற அன்பு பரிமாற்றங்களாகட்டும், ஆண்டவரை விழிக்கின்ற வார்த்தைகளாகட்டும், அல்லது ஆண்டவர் மனிதனை விழிக்கின்ற வார்த்தைகளாகட்டும், அவர்கள் உரையாடுகின்ற வார்த்தைகளாகட்டும், எல்லாமே அன்புமயமாக இருக்கின்றது. அந்த அன்பு பரிமாற்றத்தை 6ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள்லையும், 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள்லையும், இன்னும் பிற அதிகாரங்களில் சில பகுதிகள்லையும் நம்ம ஆழமாக அறிய முடிகின்றது. அவர்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கின்ற விதத்தை பார்க்கும்போது, மணவாட்டி ஆத்ம நேசரை சொல்றா, நீர் இன்பமானவர், நீர் ரூபமானவர், முற்றிலும் அழகானவர். அதே மாதிரி ஆண்டவரும் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ ரூபவதி, உன் முகரூபம் அழகானது, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. எத்தனை அழகான வார்த்தை பாருங்க, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. ஆக இப்படிப்பட்டதான அன்பு வெளிப்பாடுகளை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம், அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள நான் மேயிறேன். இங்க தலைவி என்ன சொல்றா, காட்டு மரங்களுக்குள்ள நீர் கிச்சிலி மரம்,
அந்த மர நிழல்ல நான் வாஞ்சியா உட்கார்றேன், அந்த கனியை புசிக்கிறேன், அது என் வாய்க்கு மதுரமா இருக்கு. அப்போ அவரிடத்தில் இளைப்பாரி அவர் தருகின்ற கனியாகிய வார்த்தைகளை புசிக்கும் போது முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பமாக நாம் பரிமளிக்க முடியும். முள்ளுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பமாக நாம் மலரும் போது அவர் நம்மிடையே வருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தலைவியை பற்றி சொல்லும்போது தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வருது. இதற்கு இணையான அந்த மணவாளனை பற்றி சொல்லும்போது வெள்ளைப்போளம், சாம்பிராணி, இப்படி சகல மனங்களோடு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார். ஆக வனாந்தரம்தான், வாழ்க்கை வனாந்தரமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தரத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறதுனால அந்த வனாந்தரத்தில் வருகின்ற தலைவி அவர் மீது சார்ந்து கொள்ளுகின்றாள். ஆக இப்படிப்பட்டதான எந்த வர்ணனையாக இருக்கட்டும், எந்த ஓமையாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் இவ அவருடைய கண்களை நதியோரத்தில் இருக்கின்ற புறாக்கண்கள் என்று மணவாட்டி கூறுகின்றாள். மணவாளன் உன்னுடைய கண்களின் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டா என்று கூறுகின்றார். இப்படி அவரை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். கண்ணானது கண்ணோட்டமுள்ளதாக இருக்க வேண்டும், காதானது நல்லவைகளை கேட்க வேண்டும், வாயானது மதுரமானவைகளை, இன்பமானவைகளை, கர்த்தர் பிரியப்படுகிறவைகளை நாம் பேச வேண்டும். இப்படிப்பட்டதான நிறைய செய்திகளை நம்ம அதில் பார்க்க முடியுது. அப்போ பார்த்தோன்னா அந்த தேவன் அன்பாகவே தான் இருக்கார். பைபிள் முழுக்க தேவன் அன்பாகவே தான் இருக்கார். ஆனால் மனிதனுடைய அன்பு முழுமையாக அவர் எப்படி எதிர்பார்க்காரோ அது மாதிரி அந்த அன்பு வெளிப்பாடுகள் உன்னத பாட்டு முழுக்க நிரம்பி இருக்கு. அது மட்டுமல்ல, அது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்ளுகின்ற பாங்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டவர் என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே. மணவாட்டி என் நேசரே, ஆத்ம நேசரே. முகத்தை பார்க்கல, அவர் அழகை பார்க்கல, இனத்தை பார்க்கல, எதையும் பார்க்கல, ஆத்மாவை நோக்குகின்ற நேசராக இருக்கின்றார், அதை விரும்புகின்ற நேசராக இருக்கின்றார். இப்படி ஒவ்வொன்றையும் ரசிக்கின்ற அந்த தலைவனையும் தலைவியையும் நம்ம அதில் பார்க்க முடியுது. இதுதான் நம்முடைய ஆண்டவர், நம்மை ரசிக்கின்ற ஆண்டவர், நம்மை புரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர், எப்படிப்பட்ட சூழல்னாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். சரி, இவ்வளோ அழகாக உன்னத பாட்டில் பேசப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனிதர்களிடம் குறையே இல்லையா அப்படின்னா இருக்கு, நிச்சயமா. அதையும் சாலமோன் அழகாக நிறைய கொஞ்சம் இடங்கள்ல அதை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னன்னா, ஆண்டவர் ஆசையா தேடி தேடி வராரு. இது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இதுலெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆசையா தேடி வரும்போது அவள் நல்ல உறக்கம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2, 7, 8 நாள்லாம் எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவள் தூங்கட்டும், அவளை எழுப்ப வேண்டாம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அது மாதிரி அவர் கதவை தட்டுகின்றார். இவளுக்கு தெரியுது இது என் நேசருடைய சத்தம்னு. ஆனால் சாக்கு போக்கு, நான் என் காலை கழுவிட்டு படுக்கையில் ஏறிட்டேன், என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டேன், என் பாதங்களை எப்படி அழுக்காக்குவேன், என் ஆடைகளை எப்படி திரும்ப உடுப்பேன். ஆக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார், கிராதி வழியாக பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. 2:10 எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவராக, நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக, நம்முடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவராக அவர் காணப்படுகின்றார். ஆனால் 1:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாதை தெரியலையே, நீர் எங்கே போனீர் அப்படி அவரையே குறை சொல்லுகின்றாள். ஆனால் ஆண்டவர் என்ன நிதானமாக சொல்கிறாரு, மந்தைகளை காலடிகளை நீ பார்த்துருந்தனா, அது பின்னால் வந்தனா, அங்கே தானே மேய்ப்பன் இருப்பான். ஆக ஆண்டவருக்கு பின்னால் போகிற மனிதர்களோடு கூட அந்த காலடியை பார்த்து நாம் போய்விட்டோம் என்றால் அந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளலாம், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அவரை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இப்படி வாய்ப்புகள் எல்லாம் நழுவ விட்டுட்டு 3ஆவது அதிகாரத்தில் சொல்கிறான், முதல் வசனத்தில், ராக்காலத்தில் எழும்பி தேடினேன், நடுவீதியில் தேடினேன், தெருவில் தேடினேன், காவலாளர்கள்ட்ட கேட்டேன்,
தேடியும் அவரை காணவில்லை. இப்படி நிறைய நேரங்களில் நாம் கர்த்தர் கொடுக்கின்ற வாய்ப்புகளெல்லாம் அப்படியே அல்லல் தட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, நம்மை எழுப்புகின்றார், நீ எழும்பு என்று, உறக்கத்தை விட்டு எழும்பு என்று. அது மாதிரி பார்த்திங்கன்னா கர்த்தரை விட்டு தூர போகின்ற வேளையிலையும் 6:13 வருது, சூலமித்தியே திரும்பி வா. சாலமன் சூலமித்தியை அழைப்பதாக வருகின்றது, திரும்பி வா திரும்பி வா என்று. இந்த இடத்துல சாலமன் ஆண்டவருக்கும் சூலமித்தி உலக மக்களுக்கும் பிரதிநிதியாக நிற்கிறார்கள். நீ எங்க போற, எதை நாடி நீ போற, நீ திரும்பி வா. ஆக 1000 பெண்களில் சாலமன் விரும்பிய மிக அழகான மிக நேர்த்தியான ஒரு பெண்ணாக அவள் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உன்னத பாட்டில் தனக்கு இணையாக சூலமித்தியின் பெயரை அவர் சொல்லியிருக்க முடியாது. அதனால் திரும்பி வா, இந்த அழைப்பை நம்ம பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புத்தகங்கள் அத்தனையிலையும் நம்ம பார்க்கோம். கர்த்தரை விட்டு தூர போட மனிதர்களை அவர் சொல்கிறார். எரேமியா 3:1, 4:1 அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான புருஷன் தன்னை விட்டு மனைவி தூர போயிட்டான்னா, அடுத்தவன்கிட்ட போயிட்டான்னா போய் கூப்பிட மாட்டா. ஆனால் நீங்கள் பல நேசர்கள் பின்னால் அலைஞ்சாலும், உலக பிரகாரமான காரியங்கள் பலவற்றை தேடி அலைந்தாலும் நான் உங்களை கூப்பிடுறேன், உங்களை சேர்த்து கொள்கிறேன். ஏசாயாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்போ நம்முடைய ஆத்ம மணவாளர், நிரந்தரமான மணவாளர், மறுமையிலையும் நம்ம கூட இருக்க போகிறவர் அவர் ஒருத்தர் தான். ஆக அப்படிப்பட்டதான அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்காரு. உன்னத பாட்டு தலைவி புரிந்து கொண்டதாக நிறைய இடங்கள் நமக்கு வருது. ஏன்னா அவர் பொங்குகிற ஒரு நேசத்தை நம்ம அவர்கிட்ட பார்க்க முடியுது. அடிக்கடி அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா, நான் உம்முடையவர், என் நேசர் என்னுடையவர். ஆக இதை திருப்பி அவள் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் மணவாளினே நீங்கள் பார்த்தீங்கன்னா மணவாட்டி ஒரு இடத்துல சொல்கிறா, 8வது அதிகாரத்தில், நீர் என் தாயின் பால் குடித்த சகோதரனை போல இருந்தா நடு வீதியிலனாலும் உம்மை சந்தித்து முத்தமிடுவேனே. அவ்வளவு அன்பு அவளுக்கு பொங்குது. ஆனால் சகோதரனாக இருந்தேன்னா நடுவீதியில் உம்மோடு கூட என்னுடைய அன்பை முழுமையாக செலுத்தும் போது யாரும் குறை சொல்ல முடியாது. ஆக அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. 4:12-5:1 என் சகோதரியே, என்னுடைய ஆத்மா மணவாளி இப்படிலாம் கூட ஆசைப்படுறாளா, சகோதரனா அப்படி இருக்கணும்னு நினைக்காளா, என் சகோதரியே. அப்போ நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அவர் உடன் பிறந்த சகோதரியாகவும் இருக்க முடியும், அது எனக்கு சாத்தியம் அப்படின்னு சகோதரின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல மணவாளியன்னு சொல்லிடுவார். ஏன்னா சகோதரன் அப்படிங்கிறதுனால உன்னை விட்டு தள்ளி போயிடுவேன்னு நினைக்காத, உனக்கு நிரந்தர மணவாளன் நான் தான் அப்படின்னு அழகா அவர் மணவாளியே என்று அழைக்கின்றார். ஆக இப்படிப்பட்டதான அன்பு வெளிப்பாடுகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த உன்னத பாட்டை வாசிக்கின்ற வேளையில் நாம் எப்படி இருக்கின்றோம், அவருக்கு உகந்த மணவாட்டியாக அவருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக நம்ம மணவாளியேங்காரு, என் பிரியமே என் பிரியமே என் பிரியமேங்காரு, ரூபவதியேன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் அவருக்கு ஏற்ற மணவாளியாக இருக்கின்றோமா, அல்லது காலத்தை கடத்தி சாக்கு போக்குகளை சொல்லி அல்லது அவரை தொலைத்து விட்டு மீண்டுமாக தேடுகின்ற ஒரு நிலை நம்மக்கிட்ட காணப்படுதா? அது மட்டும் இல்லாமல் காவலாளர்கள் பின்னால் போய் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட அடிபடுறதையும் நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்க முடியுது. அவன் அடிபட்டு காயப்பட்டு அவளுடைய பெட்ஷீட்டை பிடுங்கிட்டு இப்படி உடைமைகளை இழந்து இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்த பின்பாக அடிகளை பட்ட பின்பாக அவரை மணவாளன் என்று ஏற்றுக்கொள்ள போகிறோமா? அப்படி இல்லைன்னா உன்னத பாட்டில் சாலமோன் சொல்லுகின்ற அந்த அழகான தெய்வத்தை, அந்த அன்புள்ள ஆண்டவரை, முழுமையான அன்பை நமக்கு செலுத்துகின்ற அந்த ஆண்டவர் பக்கமாக நாம் சீக்கிரமாக நெருங்கி சேரப்போகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி அவரை ஏற்றுக்கொள்றதுனால நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள், அதிசயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம உன்னத பாட்டில் பார்க்க முடியுது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதை நம்ம உன்னத பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஏன்னா இப்படி அன்பு செலுத்துகின்ற அந்த மணவாளியை கர்த்தர் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா 4:7 என் பிரியமே
உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூரண அழகுள்ளவள். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிதான வார்த்தை, அன்பான வார்த்தை, நம்ம ஏற்றுக்கொண்ட வார்த்தை, நம்மை புரிந்து கொண்ட வார்த்தை நமக்கு அவரிடமிருந்து கிடைக்கின்றது என்றால் அது எவ்வளோ பெரிதான பாக்கியம். ஏன்னா அவர் முழுமையாக நம்மை நேசிக்கின்றார். நாமும் நம்முடைய முதல் தரமான அன்பை, முழுமையான அன்பை நாம் அவருக்கு கொடுக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாது அப்படி ஆண்டவரிடம் நாம் முழுமையான அன்பு செலுத்தினோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற பரிசுகள் நிறைய. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது விருந்து சாலைக்கு அவர் நம்மை அழைத்து செல்கின்றார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலையில் நம்ம போகிறப்போ நம்மை அவர் அழைத்து செல்கின்றார். ஆமாம், நம்மேல் படர்ந்த கொடி நேசக்கொடி. எத்தனையோ கொடிகளை நம்ம உலகத்தில் பார்க்கோம். கொடியை பிடிச்சாங்கன்னா அதுக்கு பின்னால் கலவரமும் இருக்கும். ஆனால் நம்மேல் படர்ந்த கொடி அவருடைய நேசம். நம்மை அழைத்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்றார். ரதத்தில் விரிக்கப்பட்ட அந்த ஜமுக்காலம் நேசமாகிய ஜமுக்காலம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆக இப்படியெல்லாம் நிறைய பரிசுகள், ஆச்சரியமூட்டுகின்ற பரிசுகள் நிறைய காத்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தருகின்ற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பெரிய பாதுகாப்பு. அவர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. அப்போ யார் நம்ம தொட முடியும்? எந்த சாத்தான் நம்ம தொட முடியும்? ஆக அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாதுகாப்பை நமக்கு அவர் தருகின்றார். அது மட்டுமல்லாது 2:6-8:3 பார்த்தீங்கன்னா, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகின்றது. இதை விட ஒரு பெரிதான நிம்மதி, அமைதி, சாந்தி, சமாதானம், சந்தோஷம் உலகத்தில் வேற எங்கே கிடைக்கும்? அப்படிப்பட்டதான பெரிய கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் அவரை சொந்த மணவாளராக, ஆத்ம நேசராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் ரொம்ப பெரிய ரிவார்டு என்னன்னா, அவருடைய கல்யாண விருந்து வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 19:17 அந்த கல்யாண விருந்தில் அவர் அழகான மணவாளனாக நிற்கின்ற போது மணவாட்டி யார் தெரியுமா? நாம் எல்லாரும் தான், நாம் தான், நான் தான். அப்போ அவர் நம்முடைய காதருகே நின்று அவர் என்ன சொல்ல போறாரு? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொண்டேன். ஓசியா தீர்க்கன் சொல்லும்போது அதை சொல்றாரு, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னதாக. ஆனால் இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், அவரை சொந்த ஆத்ம மணவாளனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதை பாஸ்டன்ஸில் ஆக்கிக்கலாம். உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு. அப்போ அவர் அருகே மணவாட்டியாக நாம் நிற்கும்போது அது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பெருமிதம். அப்போ அவர் நம்ம காதுகிட்ட அவர் சொல்லுவார், என் பிரியமே, என் புறாவே, என் மணவாளியே, நீ ரூபவதி. இப்படி ஒரு இன்பமான சத்தத்தை கேட்பதற்கு நாம் நம்முடைய சத்தத்தை அவருக்கு கேட்க பண்ண வேண்டும். தினம் கேட்க பண்ணணும், பகற்காலத்தில் கேட்க பண்ணணும், அதிகாலையில் கேட்க பண்ணணும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் அல்ல. அப்போ அவரை நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க செய்யும்போது அவர் அழகாக நம்மை பார்த்து இவ்வாறு இனிமையாக அன்போடு கூட கேட்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட தன்னுடைய அன்பையே முழுமையாக தந்துவிட்ட அந்த நேசரை அவருக்கு உகந்த மணவாட்டியாக மாறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கட்டாயமாக. ஏனென்றால் உன்னத பாட்டு பாடும்போது சாலமோன் இந்த புதிய ஏற்பாட்டு காலம் அல்ல, சிலுவை தியாகம் அல்ல அது. அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியும், சிலுவை தியாகமும் நமக்காக செய்திருக்கின்றார், உயிரையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அப்போ இப்படி முழுமையான அன்பை கொடுத்திருக்கின்ற அந்த ஆண்டவனுக்கு மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு உகந்த மணவாட்டியாக மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். அது நம்மேல் விழுந்த கடமை. அதனால் அவர் பிரியப்படும் வண்ணமாக நாம் மாறும்போது அவர் சொல்லுகின்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூரண அழகுள்ளவள். இப்படிப்பட்டதான இனிமையான வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மறுமைக்காக. அந்த மறுமையில் மணவாளனாகிய ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு நாம் ஆயத்தமாவோம். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆசிப்போம். ஜெபம்.
எங்களை அளவு கடந்து நேசிக்கிற பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடியினால் கோடான கோடியாய் நன்றி சொல்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, நாங்களும் முழுமையான உம்முடைய அன்பை செலுத்தி உம்முடைய சொந்த மனவாட்டிகளாக மாற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.